ஐயோ சார் ஒரே குரங்குங்களா இருக்குங்க. அமேசான் குரங்குகள் அனைத்தும் இங்கே தான் உள்ளது. இந்தாங்க பாருங்க, இதுதான் அந்த தினேஷ், டேக் த டாக்ஸிக் தினேஷ். என்ன பண்ணா வாங்க இவனோட ஸ்டோரி நான் சொல்கிறேன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இன்னைக்கு கண்டென்ட்டே வந்தான். ஆக்சுவலாக ரீசெண்ட் டேஸில் வந்து என்ன பண்ணாங்க, ரீசெண்டாக கோவையில் வந்து வாக்கத்தான் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. வாக்கத்தான் கண்டக்ட் பண்ணிவிட்டு நாங்களும் போயிருந்தோம். எங்கள் காலேஜில் டிக்கெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வாக்கத்தானுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பாருங்கள், அந்த பொண்ணு வந்து பிஎஸ்ஜி காலேஜ் நர்சிங். அந்த பொண்ணு பேர்லாம் வேணாம், சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்து ஃபீல் பண்ணிச்சுன்னா அது நமக்கு கரெக்டாக இருக்காது. இவன் என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணை தெரியாமல் பார்த்துட்டான். இவன் என்ன பண்ணியிருக்கான், ரோட்டில் போகும்போது பாட்டை போட்டு போயிருக்கான். யாரா அவன் பாட்டு போட்டு போகிறான், அந்த பொண்ணு பார்த்துருக்கு தெரியாமல். சரி பாட்டு நாமளே பாருங்கள், நமக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச பாட்டு வந்து ப்ளே ஆனால் என்ன பண்ணுவாங்க, நாமளும் ரிப்பீட்டடாக கூட சேர்ந்து பாடுவோம். அது இந்த பாருங்க, இதெல்லாம் அநியாயமாக இருக்குங்க. ஆனால் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறான். கேட்டால் அந்த பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணிச்சு, கூட சேர்ந்து பாடிச்சு அப்படிங்கணும். அது கூட சரி ஓகே, பாடிச்சா அவன் ஜென்ஸ் வாய்ஸில் பாடினானா. அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து லேடிஸ், ஆமாம் பின்ன ஜென்ஸ் வாய்ஸில் தான் பாடுவாங்க, லேடிஸ் வாய்ஸில் தான் பாடுவாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் புரியல, என்ன லாஜிக்கலா இதெல்லாம் கேட்டால் இப்படிலாம் சொல்கிறான். சரி ஓகே இதுதான்னு பார்த்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு 10 நிமிஷம் பார்த்த பொண்ணுக்கு ஏதோ வந்து ஒரு 10 வருஷம் லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போன மாதிரி ஃபீல் பண்ணுறான். டிஆர்எஃப் செம்மையா நல்லா கடுப்பாயிட்டு. ஒரு பக்கம் ஏதோ சரி ஒரு பொண்ணுட்டு பார்த்தா வாரத்துக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி தான் பார்க்குறான். எல்லா பொண்ணு ஏதோ பல வருஷமா லவ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன அநியாயமாக இருக்குது இதெல்லாம். ஸோ தினேஷ்ன்ற பேர் இருக்கிற பொண்ணு பையனை மட்டும் லவ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அதுவும் பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு அவனை வந்து கண்டிப்பாக வீடியோவில் காட்டிடுறேன். அவனை மட்டும் கண்டிப்பாக லவ் பண்ணிடாதீங்க. சும்மாவே புலம்பிட்டு இருக்கான். தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. பார்த்தா கூட என்ன அந்த பொண்ணு சைட் அடிக்குது தெரியாம கூட பார்த்துடாதீங்க. வீடியோவில் காட்டுறதே எதுக்குன்னா இந்த மாதிரி ஒருத்தனை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இவனை காட்டுறேன். இவனெல்லாம் என்ன பண்றது, கூட்டிட்டு கூட தான் சுத்த முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. புத்தி சொன்னாலும் திருந்த மாட்டான். பாருங்க, இல்லை அதை நான் தான் ஃபீல் பண்ணி சொல்லணும். என் நேர புண்ணையே இவன் கூட சுத்திட்டு இருக்கேன். என்ன சொல்றது, இவன் அப்பவே என்ன பண்ணிருக்கணும், வீலி பண்ணப்பவே தள்ளி விட்டுருக்கு, சாவடிச்சிருக்கணும்.